ரைட். நான் அன்பான நண்பர்களே, என் அருமை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ரெப்பர்ட்டுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஏன்னா நோ மைண்ட் நோ மேன், நோ மைண்ட் நோ மேன், நோ மைண்டு நோ டிசீஸ். மைண்ட் இல்லாமல் மனுஷன் இல்லை, மனுஷன் இல்லாமல் நோய் இல்லை. அதான் சொல்கிறது. இப்போ மைண்டை நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய அவசியம் ஹோமியோ டாக்டருக்கு இருக்குது. நான் பண்ணிடுவேன், மைண்டே தெரிய வேணாம், நான் வந்து பெத்தாலஜியை வச்சு மருந்து கொடுப்பேன். இப்போ அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர். பேட்டன் இருக்கை அது வாங்க, பேட்டன் இருக்கை இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு வகையான கலப்பு மருந்துகளையும் கொடுத்துட்ருக்காங்க. காரணம் அவங்களுக்கு போக தெரியலை, வழி தெரியலை. எதையோ பண்ணி சம்பாரிச்சு போகணும், வாழணும்னு நினைக்கிறாங்க. அது அவங்க குற்றம் இல்லை, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படலை. ஆனால் நம்முடைய மாணவர்கள் அப்படி இருக்க கூடாதுன்னு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் உங்களுக்காக. நீங்கள் அதை ஒவ்வொரு முறையும் அதை வீட்டுக்கு போய் நீட்டாக எழுதி ஒரு புக்கு லெட்ரு தயார் பண்ணிடணும். என்ன நான் சொல்கிறதுக்கா பண்ணியிருந்தேன். ஏன்னா அதுதான் நான் ரொம்ப பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம மைண்ட் செக்ஷனில் ஆங்கர் பார்த்துருக்கோம். ஆங்கரில் ஜஸ்டிங்னு பார்க்க போகிறோம். ஜஸ்டிங்னா என்ன? கேலி. இது என்ன பார்க்குறோம்னா ஆல்டர்னேட்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? ஆல்டர்னேட்டிங் பார்த்துருக்கோம். திடீர்னு கோவப்படுவான், திடீர்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான். என் பையன் எப்போ கிண்டல் பண்ணுவான், எப்போ கோவப்படுவான்னு தெரியாது சார். கோப்பரான்னு நினச்சி கஷ்டப்படணும்னா கொஞ்சம் நேரம் சின்ன ஜோக் அடிச்சுக்கிட்டு இருப்போம், ஜோக் அடிச்சுக்கிட்டு இருப்போம், கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுதான் இந்த ஜெஸ்டிங்கிறது. ஜெஸ்டிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கேலி, வேடிக்கை பேச்சு, கேலி வேடிக்கை பேச்சு, விளையாட்டு உரை, ஏளனத்துக்கு உரியது, நகையாடத்தக்கது, நையாண்டி, வசைமொழி. இதெல்லாம் மொழி. நையாண்டி விடுவேன், கோவப்படுவேன், அப்போ நான் அவனே நையாண்டி விடுவேன். நம்மளை இப்படி கோவப்பட்டானேன்னு நினச்சிக்கிட்டுன்னா கொஞ்சம் தான் நையாண்டி பண்ணிக்கிட்டு இருப்பான். சரி, நையாண்டி உடனே கொஞ்சம் பேசிட்டோம்னா கோவப்பட்டுருவோம் அப்படின்னு அம்மா சொல்லு. அது ஆல்ரெடின்னு சொல்லாது, இப்படி தான் பேசுனேன். அப்போ நீங்கள் ஆல்ரெடியில் போய் எடுக்கணும். அதை கோவப்படுறானேன்னு நம்ம சங்கடப்படுத்தோம்னா அப்படியே நையாண்டி பேசுவோம், நம்மளை கிண்டல் பண்ணுவோம். கிண்டல் பண்ணுறோன்னு நம்ம கூட வர்ற வார்த்தையை விட்டுட்டோம்னா கோவப்பட்டுருவோம். இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அம்மா சொல்கிறோம். அப்போ ஆங்கர், ஆல்டர்னேட்டிங், ஜஸ்டிங் அப்படிங்கிற ரூப்ரிக் எடுத்தால் க்ளீனாக போயிடும். அப்படி தான் அந்த ரூப்ரிக் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் சரியான வரும். அடுத்து பாருங்கள், கைண்ட்னஸ் ஆல்ரெடி போடும். அப்புறம் லஸ்வியஸ்னஸ் போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு ஆங்கர், லஸ்வியஸ்னஸ்னாங்க. லஸ்வியஸ்ங்கிறது வந்து சிற்றின்ப சார்பு மிகுதி உடைய, சிற்றின்ப சார்பு மிகுதி உடைய, காமம் மிக்க. இந்த பக்கம் ஒயிட்டு இங்கே போட்டு எழுதுங்க, நம்பர் போடுங்க, இங்கே எழுதுங்க. அந்த பக்கத்தில் 1 2 ஒரு பக்கம் நம்பர் போட்டு இந்த பக்கம் எழுதிட்டே வாங்க. அடுத்த பக்கத்துக்கு நான் அதே 1 2 போடுங்க, ஃப்ரீயாக எழுதலாம். அதுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு முடிஞ்சால் எழுதுங்க, அது வேறு விஷயம். இப்படி எழுதினா தான் கரெக்டாக நீங்கள் வந்து நான் பண்ணிடலாம். அதனால சில ரூபரிக் சொல்லும் போதே நீங்கள் அதே எழுதிக்கிறோம். அதனால இப்படி செய்யுங்க. இப்போ நான் சொல்கிறேன்ல, திடீர்னு கோவப்படுவோம் சார், ஐயோ கோவப்படணும், சங்கடப்பட்டுருந்தோம்னா ஜோக் அடிப்போம் சார். சரி, ஜோக் அடிக்கிறானேன்னு நம்ம 2 வார்த்தையை விட்டுட்டோம்னா அப்போ கோவப்படுறோம் சார். பழக்கமே எப்படி தான் அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பிடிச்சி விட்றாங்களேன்னு வந்து யோசிக்கக்கூடாது. என்ன சொன்னார், இந்த வாசம் எழுதி வச்சா தான் உங்களுக்கு பார்க்க முடியும். நான் சொல்ல அப்படியே எழுதிக்கிறோம். ஆல்டர்னேட்டிங் ஆங்கர், ஆல்டர்னேட்டிங் ஜஸ்டிங். அதான். அடுத்து கைண்ட்னஸ், லஸ்வியஸ்னால் உங்களுக்கு
அது அங்கே பார்க்க சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் மீனிங் சொல்லிடுறேன். லாஸ்வீஸ்ங்கிறதுன்னா சிற்றின்ப சார்பு மிகுதி உடைய காமமிக்க சிற்றின்பத்தை தூண்டுகிற இதெல்லாமே இந்த லாஸ்வியஸ்க்கு மீனிங். அது லாஃபிங்னா சிரிக்கிறது. கோபப்படும் சார், கோபப்பட்டு அவனையும் சிரிப்பேன் கொஞ்சம். இதில் சிரிக்கிறான்னு நினச்சி கொஞ்சம் நம்ம கேள்வி பேசணும்னா அடுத்து கோபப்பட்டுருவோம். அப்போ ஆங்கர் ஆல்டர்னேட்டிங் லாஃபிங் அப்படி ரூபரிக்கே இருக்கணும். அது இப்படித்தான் சொல்லுவாங்க அவங்ககிட்ட பேஷண்ட் என்ன, அந்த பேஷண்ட்டுடைய உறவினர் அல்லது பேஷண்ட் சொல்ல மாட்டார், மற்றவங்க சொல்லுவான். எப்போ சொல்லுவார்னா, நான் அப்படி தான் கோவப்படுவேன், அப்புறம் சிரிச்சிடுவேன் சார், கோவப்படுவேன் சிரிச்சிடுவேன் சார். ஆனால் எல்லாம் ரொம்ப நேரம் சிரிக்க மாட்டேன், திடீர்னு கோவப்பட்டுருவேன், அப்படி திடீர்னு கோவப்பட்டுருவேன் அப்படிம்பேன். சரி, மிர்த்துனாலும் கிட்டத்தட்ட கேலி, வேடிக்கை பேச்சு, களிப்பு, மகிழ்ச்சி, நகைப்பு, மைல்ட்னஸ் இருக்கோ? ஆமாம் சார், வந்துட்டேன். மைல்ட்னஸ் என்ன? இதமாக பேசுவான், அப்புறம் நல்லா பேசுவான். ஓவலாம் அப்படியே மைல்டாக பேசுவான், இதமாக பேசுவான், கனிவாக இதமாக. கோவப்படுவான், அப்புறம் அவனையும் மெதுவாக ரொம்ப மைல்டாக இதமாக பேசுவான், கனிவாக பேசுவான், அப்புறம் கோவப்படுவான். இப்படி மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருப்பான் சார். இப்படி தான் அவன் பழக்கமே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முக்கியமான ரூபரிக் மிர்த்து. அதில் மிர்த்தில் பார்க்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து குயிக் ரெபண்டன்ஸ்னால் என்ன? அதுக்கு ரெபண்டன்ஸ்னால் கழிவிறக்கம், செய்ததற்காக இறங்குதல். கழிவிறக்கம் கொள்ளும் மனநிலை. அப்போ கோபப்படுவான் அவனே, அது செய்கிறதுக்கு. இறக்கம்னா இங்கே வருந்துதல்னு அர்த்தம். இறக்கம்னா வருந்துதல். தேவையில்லாமல் போய் திட்டிடக்கூடாது, தேவையில்லாமல் திட்டேன் அப்படிமையே. அப்போ ஆல்ரெடி இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ரூபரிக் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குயிக் ரெபண்டன்ஸுங்கிற ரூபரிக் நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது. அவன் வருத்தப்படுது, கோவப்பட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஏன் திட்டம்னு வருத்தப்பட்டு கிடப்பேன், ஏன் திட்டம்னு வருத்தப்பட்டு கிடப்பேன் அப்படின்பாரு. அப்போ ஆங்கர் ஆல்டர்னேட்டிவ் வித் ரெபண்டன்ஸ் இருக்கும். கோப்படா சும்மா கொஞ்சம் கோப்படுவேன், அப்புறம் நான் ரொம்ப இதமாகிடுவேன். அப்படின்னா இப்படி என்ன ஆல்ரெடி மைல்ட்னஸ் போகணும். கோப்படுறேன்னா எப்போவே ஓம்பிட்டு பண்ணேன், அப்புறம் ஜோக்கடிப்பேன். அது பேஷண்ட் சொல்கிறது, பேஷண்ட்டே சொன்னால் அப்படி தான் சொல்லுவாங்க. பேஷண்ட்டுக்கு மற்றவங்க சொன்னால் அப்போ இன்னும் கொஞ்சம் வேறாவது சொல்லுவாங்க. பேஷண்ட் சொல்லுவாங்கல்ல, சொல்கிறது தான் வாய்ப்பு இருக்குல்ல. நான் கோவப்படணும்னு சொல்லுவாங்க, நீ அப்படி பொறுமையாக கோவப்பட்டுருக்க மாட்டேன், கோவப்படுவேன், அப்புறம் ஜோக்கடிச்சுருப்பேன். அப்படி தான் பார்க்கணும். அப்போ எல்லா ரூபரையும் நீங்கள் அப்படியே பல கோணத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த கோணத்தை சொல்ல ஆள் வரும், அந்த கோணத்தை சொல்ல ஆள் வரும். நல்லா புரிஞ்சுக்கல.
அடுத்து சேட்னஸ். சேட்னஸ்னால் என்ன? துன்பம், துயரம். சேட்னஸ்னா என்ன? துன்பம், துயரம், கிளர்ச்சியற்ற. துன்பம், துயரம், கிளர்ச்சியற்ற, சோர்ந்த. வருத்தம் தருகிற. வருந்தத்தக்க. என்ன? வருந்தத்தக்க. இந்த சேட்னஸ்க்கு இவ்வளோ மீனிங் இருக்கு. நான் கோபப்பட்டு வருத்தப்படுவேன், வருத்தமாயிடுவேன். வருத்தமாயிருந்தா கூட அதை எடுத்துக்கலாம். வருத்தமாயிருவேன்னு எடுத்தால் கூட அதை எடுத்துக்கலாம். இல்லை கோவப்பட்டுட்டு நான் துன்பப்படுவேன். கோவப்பட்டு ஏன்டா கோவப்பட்டுன்னா துன்பப்படுவேன்ட்டு இதுதான் இருக்கணும். நீங்கள் ரெபரன்ஸ் இருக்கக்கூடாது. அது கழிவிறக்கம். கோவப்பட்டதுக்காக வருந்துதல், இறங்குதல், இறக்கப்படுறது. கோவப்பட்டனே பாவம், எவ்வளோ வருஷப்பட்ட பாவம். சும்மா தான் அந்த பையன் விளையாட்டு பேசினான், புரியாமல் பேசிட்டான், திருப்பி அவனை திட்டிவிட்டேன், அவன் எவ்வளோ வருத்தப்பட்டு போயிருப்பானோ. அது ரெபரன்ஸ். இது இங்கே துன்பப்பட்டேன், நான் துன்பப்பட்டேன். ஏன் துன்பப்பட்டேன் அப்படின்னா சேட்னஸ். கோபப்பட்டதுக்காக நான் துன்பப்பட்டேன்னு சொன்னால் சேட்னஸ். சேட்னஸ் என்ன? சேட்னஸ்னா sadness over mother who died 8 years ago. அதை நினச்சி வந்து போட்டாராம். இது என்னது? ஏன் புத்தர் சொல்கிறாரு? ரெபண்டன்ஸ் இருக்குது, அந்த ஆல்டர்னேட்டிங் ஆங்கர், சேட்னஸ் ஓவர் மதர் டெத்தை பற்றி வருத்தப்பட்டார், துன்பப்பட்டார். மதனுடைய அம்மாவை இறப்ப நினச்சி நான் துன்பப்பட்டேன், கோவப்பட்டுட்டு. இந்த இது எப்படி இது சொல்லுவாங்க நம்மகிட்ட இந்த பேசுனதை? கோவப்படுறாரு. அதை கூட தான் அம்மாவோட போய் நான் அம்மா கிட்ட கோவப்பட்டுட்டே இருப்பேன், ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன், துன்பப்படுறேன் நான் அப்படின்னு சொல்லலாம். கோவப்படுறது, அப்புறம் பாடுறது, சிங்கிங்னா பாடுறது. கோவப்பட்டு வீட்டுக்காரர்கிட்ட கோவப்படுறது, திட்டிவிட்டு கொஞ்சம் நேரம் வருது, ஓ ரசிக்கும் சீமானே அப்படிங்கிறது. உனக்கு கோவப்பட்டு ரசிக்கும் சீமானே அப்படிங்கிறது. ஓ ரசிக்கும் சீமானே அப்படின்னு பாட்டு இருக்குல்ல, அப்படி பாடுறது. அடுத்து கோவப்பட்டுட்டு நடுங்கிறது, பயந்து நடுங்கிறது, டிமிட்டினா நடுங்குதல். ஓ ரூபரி இப்போ ஆமாம், அது ரூபரிக்கு அஃபெக்ஷன் ஒரு பக்கம் இருக்காங்க, அது அஃபெக்ஷன் பக்கம் இருக்காங்க. அஃபெக்ஷன் ரூபரிக்கு டெண்டர்னஸ்னால் அஃபெக்ஷன் மீனிங். அப்புறம் ட்ராங்குலிட்டி. என்ன ட்ராங்குலிட்டினா என்ன? அமைதி நிலை, அமைதி நிலை, நிம்மதி, அமைதி நிம்மதின்னு சொல்லுவாங்கல்ல. திட்டிப்பிட்டு அப்படியே அமைதியாக இருப்பாருங்க. சரி, திட்டிப்பிட்டு அப்புறம் திடீர்னு கோவப்படுவார், திட்டிப்பிட்டு அமைதியாக இருப்பார், திட்டிப்பிட்டு ரொம்ப அமைதியாக இருப்பார்.
அப்புறம் கோவப்படுவார். அப்படி மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து விவேசிட்டி. விவேசிட்டினா என்ன? கிளர்ச்சி உடைய, ஊக்கமுடைமை, சுறுசுறுப்புடைய, உயிர் துடிப்புடைமை. அதுதான் கிட்டத்தட்ட சொல்ல போனா உயிர் துடிப்புடைமை. ரொம்ப உயிர் திருப்பா, உயிரோட்டமா அப்படின்னு. அப்போ கோவப்பட்டு எப்படி இருப்பார்? ரொம்ப உயிரோட்டமாக பேசிக்கிட்டு இருப்பார். கோவப்பட்ட வந்துட்டு உயிரோட்டமாக பேசுவார். கோவப்படுவார், அப்புறம் உயிரோட்டமாக பேச ஆரம்பிச்சுவார். இதெல்லாம் என்ன படிக்கிறே? ஒன்றும் படிக்கல, ஒன்றும் லாய்க்கவே இல்லை. இதுதான் கோவப்பட்டு அப்புறம் வந்து அவர் உருக்கமாக பேசுறது. அப்போ ஆல்டர்னேட்டிங் பேசிக்ஸ். வீப்பிங், கோவப்பட்டு அழுகிறது. வீப்பிங், கோவப்பட்டு அழுகிறது, அப்புறம் கோவப்படுறது. அப்போ வீப்பிங் ஆங்கர்னு ரூபிக் இருக்குது. வீப்பிங் ஆங்கர் ஆஃப்டர்னு ரூபிக் இருக்குது. ரெண்டுமே இருக்குது. அப்போ கோவப்பட்டு அழுகிறது, அழுது முடிஞ்சோன்னா கோவப்படுறது. அப்படி இருந்தால் தான் ஆல்டர்னேட்டிவ் வரும். கோவப்பட்டு அழுகிறது, அழுதுட்டோடனே அப்புறம் கோவப்படுறது. அழுதுட்டானே நம்ம விட்டுட்டான்னு இருக்க முடியாது, அப்புறம் கோவப்படுவான். அது அப்புறம் கோவப்பட்டால் தாங்க எனக்கு கொஞ்சம் கோவம் வந்து மனசை பொறுமைக்கிட்டு இருப்பேன். கோவப்பட்டால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அப்புறம் மனசு நல்லா இருக்கும். கோவப்படாதபடிக்கு மனசு சாந்தமே அடையாதுன்னு சொல்கிறாரு. என்ன எடுப்பிய? வேற ரூபரிக்குது. இந்த அமிலேஷன் கிடையாது, ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, தனி ரூபரிக்குது. போட்டு புள்ளி வைக்கல பாருங்க. அப்போ கோவப்பட்டால் மனசுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரே மருந்து தான் இருக்குது. கோவப்பட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னாலே ஒரே மருந்து பாசிட்டிவான். கோவப்பட்டால் எனக்கு எல்லாம் நல்லா இருக்கும், கோவப்பட்டால் எனக்கு நல்லா இருக்கும், கோவப்பட்டால் நல்லா இருக்குன்னு எங்கேயா கேள்விப்பட்டிருக்கலாம்? இங்கே ஒரு மருந்து இருக்கு, ஒரே மருந்து. கோவப்பட்டால் தான் அவருக்கு நல்லா இருக்கும். அப்படியே பொறுமிட்டு அங்கே திட்டி கோவப்பட்டுன்னா இப்போ தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். அப்படின்னா இங்கே ஆல்டர்னேட்டிவ் கூடாது. அமிலேரேஷன், ஆங்கர் அமிலேரேட் அப்படின்னு. அடுத்த முக்கியமான ரூபரிக் வந்து when obliged to anger answers. when obliged to anger ஆன்சர் ஏதாச்சும் அம்மா 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 இந்த காசை எங்கேயுமா வச்ச, அந்த காசை எங்கேயுமா வச்ச. அப்போ இந்த பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படும் போது, பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படும் போது கோவப்படுவது. ஒப்ளைஜ்னா கட்டாயத்துக்கு உட்படும் போது, பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படும் போது. ஏங்க பார்த்துருப்பாரு, கல்யாணத்துக்கு நீங்கள் நாளைக்கு தான் போவீங்க, பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் உங்களை தான் கல்யாணம் நடக்கிற பெண்ணு அதுக்கு பெண்ணு அதுக்கு நாளைக்கு வருது அப்படின்னு வருது. அப்போ அந்த ஒப்ளைஜ் டு ஆன்சர். ஏதாவது கேள்வி விட்டோம்னா பதில் சொல்கிறதுக்கு அவ்வளோ சங்கம் கோவப்படுவாங்க. ஒரு அவர் ஒன்று கேட்போம் தெரிஞ்சுக்கலான்னு கேள்வி விட்டால் பதில் சொல்கிறதுக்கு அவ்வளோ கோவப்படுவார். பதில் சொல்கிறதுக்கு அவ்வளோ எரிஞ்சு விடுவார், கோவப்படுவார். அப்படி தான் அது. அப்போ இந்த தான் ஒப்ளைஜ் டு ஆன்சர்.
அது எதுவும் கேட்டான்லாம் இருக்காதுல்ல, அவருக்கு கோபம் ஒப்ளைஜ் ஆன்சர் தான். அப்படிதான் ரூபரிக் சொல்லுவாங்க. அடுத்து ஒரு அருமையான ரூபரிக் நான் பல பேர் கொடுத்துருக்கேன். அப்பீஸ் என்ன? அப்பீஸ் ஈஸிலி என்ன அர்த்தம் சொல்லுங்க. கோவப்படுவார், ஆனால் ஈஸியாக அமைதியாகிடுவார். வெட்டிப்பார், அப்படி கொஞ்சம் இதில் வெடித்ததே சுவாபம் தெரியாமல் அமைதியாகிடுவார். ஈஸியாக பாஸ்டர்ஸ் பண்ண முடியும். கோவப்படும், கொஞ்சம் இதில் கோவத்தை மறந்துடும். பட்ட அபீஸ்னா என்ன அர்த்தம்? ஆற்று தனி. அபீஸ்னா ஆற்று தனி, சமாதானப்படுத்து, அமைதிப்படுத்துன்னு அர்த்தம். ஆற்று தனி, சமாதானப்படுத்து, அமைதிப்படுத்து. கோபப்படுவார், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சமாதானமாயிடுவார். என்ன கொஞ்ச நேரத்தில் சமாதானமாயிடுவார். கோபப்படுவார், கொஞ்ச நேரத்தில் அமைதியாகிடுவார். சொல்ல பாருங்க. கோபப்படுவார், கொஞ்ச நேரத்தில் அவர் தனிஞ்சிடுவார். கொஞ்ச நேரத்தில் கோவம் அவர் கொஞ்ச நேரத்தில் தனிஞ்சு போகும். கொஞ்சம் இவ்வளோ ரூபடிக்கும் படுதா இல்லையா? அவங்க சொல்லுவாங்களா இல்லையா? உங்கள்கிட்ட கோவப்படுவார் சார், ஆனால் கொஞ்ச நேரம் கோவம் தனிஞ்சு போகும். கோவம் தனிஞ்சு போகும். கோவப்படுவார், கொஞ்ச நேரம் சமாதானம் ஆயிடுவார். கோவப்படுவார், கொஞ்ச நேரத்தில் சமாதானம் அமைதியாகிடுவார். ஒரே மருந்து பாஸ்பரஸ். அப்போ பாஸ்பரஸ் ஒரே மருந்து. இந்த ரூபி கிடைச்சோடனே உங்களை என்ன செஞ்சோம், பாஸ்பரஸோடைய மெட்ரியாமெடிக்காக மைண்டையில் வந்துடணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக கேஸ் எடுக்க முடியும். இது ஒரு மெயின் ஒரே சிங்கிள் ரெமடி இருக்குது இந்த ரூபரிக்கு. கோவப்பட்டுட்டு தனிஞ்சிடுவார், கோவப்பட்டுட்டு அமைதியாகிடுவார், கோவப்பட்டு ஈஸியாக அவருக்கு சமாதானமாவார் அப்படின்னு ஒரு ரூபரிக்கு வந்துருக்கு. அதுக்கு பாஸ்பரஸும் ஒரே மருந்து தான் இருக்குது. அப்போ பாஸ்பரஸ் மெட்ரியாமெடிக்காக தான் என்ன கேட்பார், என்ன எதிர்பார்ப்பீங்க? சார் உங்கள் வீட்டில் எப்படி இருப்பீங்க? அம்மா அப்பா தங்கச்சி தம்பிக்கெல்லாம் எப்படி இருப்பீங்க? லிங்கே இல்லை இன்னைக்கு. ஃபோனில் லிங்க் இல்லை. போட்டுருந்தாரா? எங்கே லிங்க் வந்துருக்கா உங்களுக்கு? ஆமாம், கேட்டுட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி போட்டு விட்டாரு. இல்லை அவங்க. அப்போ இந்த ரூபரிக்கு பாஸ்பரஸ் வந்து தெரிஞ்சு போச்சு. பாஸ்பரஸ் என்ன கேள்வி எடுத்து இந்த பேஷண்ட்டில் நீங்கள் எப்படி சார் வீட்டில் உங்கள் வீட்டில் யாராவது இருக்கா, பிள்ளைகள் உங்களுடைய நீங்கள் எப்படி வீட்டில் நடந்துக்குவேன்? சார் நான் வீட்டில் ரொம்ப பாசமாக இருப்பேன், பிள்ளைகளை கொண்டாடி பிள்ளை வீட்டில் ரொம்ப பாசமாக இருப்பேன். முடிஞ்சு போச்சு, பாஸ்பரஸு முடிஞ்சு போச்சு. அடுத்து மற்றவங்களெல்லாம் எப்படி சார்? மற்றவங்களுக்கு சார் யாரும் எனக்கு முன்னாடி கஷ்டப்படவே கூடாது சார், இதுதான் தான் கொடுத்துருவேன் அப்படின்னா அவர் என்ன நோய் வந்ததை பற்றி கவலையே கிடையாது. நீ கொடுக்கக்கூடிய மருந்து பாஸ்பரஸ். அப்போ ஒவ்வொரு மெட்ரியாமெடிக்காக உங்களுக்கு மைண்டில் இது அந்த மருந்தை பற்றி வந்துடணும். அதுக்கு அதான் நீ கேள்வி தெரியும். இதே வழங்கு சார், இதே முக்கியம். அடுத்து when aroused இது அடுத்து கீழே இருக்கு. அப்ரோச். when being approached by a person, யாருமே அவனோட பக்கத்தில் வரக்கூடாது சார். கோவப்படுவான் சார் ரொம்ப. எப்படி சொல்லுவாங்க? யாரும் அவன் பக்கத்தில் வரவே கூடாது, கோவப்படுவான். அப்போ இந்த ரூபரிக்கு நீங்கள் சரியான மீனிங் எடுத்துனா அப்ரோச்சாக நெருங்கி வர்றதுன்னு அர்த்தம். நெருங்கி வரும்போது தான் கோவப்படுவோம்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க மாட்டேன்? யாராச்சும் பக்கத்தில் வந்தால் கோவப்பட்டுருவோம். அப்போ இந்த ரூபரிக்கு எடுக்கணும். அவங்க யூஸ் பண்ணுற கலோக்கிய வார்த்தையே ரூபரிக்காக மாற்றணும். அதான் நம்மளோட முக்கியமாக
விளங்குதா? இதுக்கு எப்படி சொல்லுவாங்க, யாரும் பக்கத்தில் வரவே விட மாட்டாங்க, பக்கத்தில் வந்தாவே கோவப்படுவோம், பக்கத்தில் வந்தாவே கோவப்படுவோம். அடுத்து வென் அரவுஸ்டு, வென் அரவுஸ்டு. வென் அரவுஸ்டு, அரவுஸ்னா என்ன? எழுப்பு. அரவுஸுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அது இங்கிலீஷில். இங்கே அரவுஸ்னா எழுப்பப்பட்ட, எழுப்பப்பட்டால், எழுப்பப்பட்ட அப்படி வரும். எழுப்பு, எழுச்சியுற பண்ணு, எழுச்சியுற பண்ணு, செயல்பட தூண்டு, செயல்பட தூண்டு. ஏய் பெருமாள், என்னையா இன்னைக்கு வந்துட்டியாக்கும், என்னையா அங்கே வீட்டில் உங்கள் மச்சனும் கனமாக திட்டிக்கிட்டு இருந்தாங்க, பயமாக திட்டிக்கிட்டு இருந்தா, பாட்டிக்கு உட்காந்து விட்டேன், திட்டிக்கிட்டு தானா? அப்புறம் பாருனைக்கு போய் என்ன பண்ணுறேன்னு பாருங்க, கிளப்பி விடுறது. என்ன ஆளை தூண்டி விட்டால் போதும், கிளப்பி விட்டால் கோவப்பட்டுருவோம். சும்மா இருக்கணும், கிளப்பி விட்டால் கோவப்படுவோம். சும்மா தான் இருப்பேன், யாரும் கிளப்பி விட்டால் கோவப்படுவோம் சார். அம்மானா அது எப்படி சொல்லுவாங்க அவங்க, கிளப்பி விட்டாமாங்க, கிளப்பி விட்டா. வித் ஆஸ்மாட்டிக் ரெஸ்பிரேஷன். அப்போ ஆஸ்மா கம்ப்ளைண்டில் ஆஸ்மா கம்ப்ளைண்டில் மூச்சு பிரச்சனை இருக்கும்போது கோவப்படுவார் ரொம்ப. நம்மது ஏங்க அந்த அந்த பத்திரத்தை வச்சு இல்லை இங்கே வச்சு என் தலையில் வச்சேன், நானே மூச்சுப்பேன், என் தலையில் வச்சுருக்கேன், என் தலையில் போடு கொண்டாந்து, எங்கே வைக்க தலையில் போடு அப்படின்னு நானே மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு கை அறிவு இதுதான். அந்த மூச்சு விட முடியாத போது யாரும் சொன்னால் கோபப்பட்டு விடணும் அப்படின்னா முடியும். மூச்சு விட முடியாமல் இருக்கும்போது, ஆஸ்மான்னு சொல்ல மாட்டாங்க, மூச்சு விட முடியாமல் இருக்கும்போது யாராச்சும் எதுவும் சொன்னால் பயங்கர கோபப்படுவாருங்க அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் மூச்சு விட முடியாதுன்னு தைரியம் இருக்கக்கூடாது. இங்கே ஆஸ்மாட்டிக் கண்டிஷன் இருக்கணும். அப்படியே நீங்கள் எழுதுங்க, அதை நான் சொன்னதெல்லாம் எழுதிக்கணும். எழுதினா தான் உங்களுக்கு வந்து பின்னால் நீங்கள் தனியாக நோட்டை போட்டு எழுதுனீங்கன்னா ஒரு ரெப்பர்ட்டி ஃபார்மில் கொண்டுட்டு வரலாம். இந்த இடத்துல அப்படியே முடிஞ்சு அன்றைக்கானே எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு புக்கே தயார் பண்ண நீங்கள் வருங்காலத்துக்கு. ஆமாம், ஏன்னா அது நீங்கள் ஒரு வாரத்தில் எழுதிப்படலாம் ஈஸியாக. நீங்கள் அடுத்தது அடுத்து at every little attention, anger at every little attention. attention என்ன? கவனம், பார்வை, கருத்து, நிமிர்ந்து நிற்கும் உருவ அமைதி. இந்த இடத்துல யாராச்சும் ஒரு மாதிரி கொஞ்சம் பார்த்தா கூட கோபப்படுவான். அவனை பார்த்தாவே, அவனை கவனித்தாவே அவன் எதை கவனித்தா கோபப்படுவான். என்ன பண்ணுறோம்னு கவனித்தாவே லேசாக கவனிச்சா கூட பார்த்தாங்கம்மா அவங்க கோபப்பட்டுருவான். எதுக்கு பார்க்குற, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவனை லேசாக கவனித்தா கூட விடுவேன். லேசாக கவனிச்சோட கோவப்படுவான். இதெல்லாம் ரொம்ப அருமையான ரூபம் இருக்குங்க. இந்த குழந்தைகள் கிடைக்கும்போது ரொம்ப அது விளையாண்டே இருப்பான் சார், பண்ணிட்டு இருப்பான். அப்படி அவன் கவனித்தோம் போச்சு, கோவம் வந்துருக்கு. இந்த இப்படின்னு சொல்லுவாங்க, அவன் விளையாண்டே இருப்பான் சார், அவன் யாராவது அவன் விளையாட கவனிச்சோம்னு தெரிஞ்சால் கோவப்பட்டுருவான். குழந்தைகள் ரொம்ப முக்கியம் இருப்பாங்க. அடுத்து எகெயின்ஸ்ட் அத்தாரிட்டி ரொம்ப முக்கியமானது.
நான் சார் சின்ன எனக்கு கீழே ஆஃபீஸில் சின்ன ஒரு ஏரியா இருக்கேன். எனக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட கோவப்பட மாட்டேன், எனக்கு மேலவங்கள்ட்ட தான் கோவப்படுவேன். அப்படின்னா எகென்ஸ்டு அத்தாரிட்டி அப்படி இருக்கணும். அத்தாரிட்டிக்கு என்ன மீனிங்னா ஆணை உரிமை, சட்டத்தோடு ஒட்டிய உரிமை. சட்டம் சார்ந்த இவருக்கு இந்த சட்டப்படி இவர் தான் ஆஃபீஸ் தலைவர் அப்படிம்பாங்கல்ல, சட்ட கட்சியினுடைய சட்டப்படி தலைவர் அப்படிம்பாங்கல்ல, அந்த தலைவர் அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மெம்பர் மேலே கோவப்பட தலைவர் மேலே கோவப்படுவேன். நான் தலைவர் தான் கோவப்பட்டு கேட்பேன், தலைவர் மேலே கோவப்படுவேன். யார் ஒருமை பதவியில் இருக்காரோ அவர் மேலே கோவப்படுவேன். எல்லாம் மேலே உள்ளவங்கள்ட்ட தான் கோவப்படுவேன். மேலே உள்ளவங்க அதிகாரம் உள்ளவங்க யார் பொறுப்பாளி அவங்க மேலே தான் கோவப்படுவேன், எல்லாருக்கும் கோவப்பட மாட்டேன். அப்போ அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. யார் பொறுப்பாளியோ அவங்க மேலே தான் கோவப்படுவேன், அல்லது யார் தலைவரோ அவர் மேலே கோவப்படுவேன், யார் அவர் இந்த சட்டத்துக்கு உட்பட்டவரோ அவர் மேலே கோவப்படுவேன். இத்தனை விஷயத்துக்கு சொல்லலாம். நான் கீழே உள்ள ஆள் நச்சக்காப்பு சைடெலாம் கோவம் பண்ண மாட்டேன். இந்த கோவம் வந்துச்சு எனக்கு வரும், பெரிய ஆள்கிட்ட தான் கோவப்படுவேன், பெரிய ஆள்கிட்ட தான் கோவப்படுவேன். அப்படின்னா இது எடுத்துக்கலாம். அத்தாரிட்டி. அபவுட் பேட் நியூஸ் எப்படி சொல்லுவாங்க? சொல்லுவோம். கெட்ட விஷயத்தை கேட்டால் கோவப்படுவாங்க. அதான் சொல்லுவோம், கெட்ட விஷயத்தை தான் கோவப்படுவாங்க. கெட்ட செய்தி கேட்டுருக்காங்க, கெட்ட விஷயம் கேட்டுருக்காங்க, பேட் நியூஸ் கேட்டுருக்காங்க, இறந்து விட்டாங்க, அவங்க கேட்டுருக்காங்க, நானே துக்கத்தில் கேட்டுக்கிட்டு. அது சொன்னால் கெட்ட நானே துக்கத்தில் இருக்குன்னு கோவப்படுவேன். அப்போ எபவுட் தான் சொல்லுவார். அதை பற்றி எபவுட்னா என்ன? பற்றின்னு அர்த்தம். பேட் நியூஸை பற்றி ஏதாவது சொல்லிட்டா கோவம் வந்துடுது. ஆனால் நானே கோவப்பட்டு சொல்லிட்டாங்க, கோவப்பட்டு விட்டுருக்கேன். நீ என்ன ஆமாம், அது எப்படி சொல்லுவாங்க அவங்கள்ட்ட? அதுதான் கேட்குறேன். இப்போ அவங்க பேட் நியூஸை கேட்டோடனே கோவப்படுவாங்க. நாங்கள் எப்படி சொல்லுவாங்க? ஒரு நல்ல செய்தியே சொல்ல மாட்டேங்க. காலையில் வந்தாவே செத்ததான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன ரேடியா பேப்பர் திறந்தாவே கொலைன்னு தான் போடுறேன். இந்த பார்த்தாவே கிழிச்சு போடணும் கூட இருக்கு. என்ன பேத்தல் கற்பழிப்பு கொலைன்னு தான் போடுறேன். எனக்கு பார்த்தாவே பேப்பரை கிழிச்சு போடணும் கூட இருக்கு. முடிஞ்சா இது வாங்க. சரி, வந்தானே என்ன நல்லா சொல்லுவோன்னா, வந்தவன் உனக்கு தெரியுமா ராமசாமி கீழே விழுந்துட்டானே, கால் போச்சே, இந்த சொல்கிறதுக்கு வந்தியாக்குங்க, இந்த சொல்கிறதுக்கு இங்கே வந்தியாக்கும் போட. இதெல்லாம் அபவுட் பேட் நியூஸ். பீட்டிங் ஃப்ரெண்ட்ஸு. யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸை அடிச்சுட்டானா கோவப்படுறது. ஃப்ரெண்ட்ஸை அடிச்சுட்டானா கோவப்படுறது. பீயிங் பிசைட் ஒன் செல்ஃப் ரொம்ப அருமையான ஒரு ரூபிக். கோவம் வந்து அந்த ஆளுக்கு கண்ணு மூக்கே தெரியாது சார். அவனுக்கு கோவம் வந்தாவே தன்னை மறந்து கத்துவார், கோவம் மறந்தாவே எல்லாத்தையும் மறந்துடுவார். யார் பொண்டாட்டி, பிள்ளை,
முன்னாடி நிற்கிற யார் பக்கத்தில் இருக்கிற யாருமே தெரியாதவருக்கு எல்லாரையும் ஜகத்து மணிக்கு திட்டுவார் அப்படின்னு சொல்லல. அது தன்னை மறந்து திட்டுறது, தன்னை மறந்து கோவப்படுறது. அப்போ இந்த இதில் எப்போ சொல்கிறோம், நம்ம பிசைட்னா என்ன மீனிங் இங்கே அது இல்லை. இப்போ பிசைட் ஒன்று சொல்லும்போது ஃப்ரேஸ், அது ஃப்ரேஸ் ஒன்று சொல்லும்போது ஃப்ரேஸ் என்ன மீனிங்னா தன்னை அறியாமல், தன்னை அறியாமல் என்ன நினைக்கிறது எப்படி இருக்க தன்னை இப்போ தனக்கு வந்துட்டா மூக்கு போன சவைக்கு போகணும் சார். என்ன மூக்கு போன சவைக்கு வரும். அவரை பற்றி அவருக்கு தன்னை அறியாமல் மறந்துடுவான். போகும்போது தன்னை மறந்து கோவப்படுவான், தன்னை மறந்து கோவப்படுவான். தன்னை அறியாமல் உணர்வு இழந்த மீன் கோவப்பட்ட வந்துட்டாவே அவனாக இருக்க மாட்டான் சார். அவனா இருக்க மாட்டான்னா பிசைர் உட்சப்னு இருக்கும். கண்ணுமுக்கு தெரியாமல் பிசைர் உட்சப்னு இருக்கும். அது வயலண்ட் ஆங்கர்னு இருக்கணும், பிசைர் உட்சப்னு இருக்கணும். இந்த வருஷம் எப்படியாச்சும் முழுமையாக்கிப்படணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் எல்லா மீனிங் எழுதி உங்கள்கிட்ட கொடுத்துடணும். நீங்கள் எழுதிட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் போனால் அது பயன்படும். சரி, அடுத்து சின்ன விஷயத்துக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் போகணும் சார். ஒரு விஷயம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. பைப்பில் தண்ணி விழுந்து ரொம்ப கற்றுக்கத்துவான், தன்னை மறந்து கற்றுக்கிட்டு இருப்பான். அப்போ பிசைட் ஒன் செல்ஃப் வித் ட்ரிபிள்ஸ். அற்ப விஷயம், அற்ப விஷயத்துக்கு தன்னை மறந்து கோவப்படுவோம். உணர்வு தன்னை எது கோவப்படும். சின்ன விஷயத்துக்கு கூட தன்னை கண்மூடித்தனமும் கோவப்படுவான், தன்னை அறியாமல் கோவப்படுவான். கோவப்பட்டு உணர்வு இழந்துருவான். அடுத்து வித் டிசைர் டு பைட். கோவப்பட்டால் கடிச்சு விடுவோம் சார். கோவப்பட்டால் கடிச்சு விடுவோம், கோவப்பட்டால் கடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கோவப்பட்டால் கடிச்சு விடுவோம். இங்கே வந்து பைட்டில் பார்க்கணும். அந்த ரூபிக் ஆங்கர் வித் பைட்டே இருக்குது. பிரேக்கிங் திங்ஸ், பிரேக்கிங்கில் பார்க்க சொல்லியிருக்காங்க. பிரேக்கிங் ரூப்ரிக்கு அதில் பார்க்கலாம் நீங்கள். பஸ்டிங் வித் ஆங்கர். பஸ்டிங் என்ன, கோவத்தில் வெடிச்சிருவான். அப்படியே இந்த கோவத்தில் வெடிச்சிருவான் அப்படிம்பாங்க. கோவத்தை வெடிச்சிருவான் அப்படிம்பாங்கல்ல, அது இந்த கோவம் வந்தால் சும்மா நின்னாச்சு அப்படியே வெடிச்சிருவேன். பார்த்துக்க, கோவத்தில் வெடிச்சிருவோம் அப்படிங்கிறது. ஆங்கர் அபவுட் பிஸ்னஸ். ஏன் தான் அந்த தொழிலை ஆரம்பிச்சோன்னு தெரியல. அந்த தொழிலை இதை போட்டு இந்த வேலையை போட்டு கொள்றாங்க. ஒரு வேலை இதை போய் செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு திட்டிக்கிட்டு கோவத்தில். ஆங்கர் அபவுட் பிஸ்னஸ். வேலை, பிஸ்னஸ், வியாபாரம், வேலை செய்கிறது எல்லாமே பிஸ்னஸ் தான். இந்த வேலையை என்னை செய்ய சொல்லுவாங்க. ஒரு வேலை காட்டு எடுத்துறது இதெல்லாம் வேலை. இதெல்லாம் ஒரு வேலையை நான் கொடுத்துருவேன். ஒரு வேலை அப்படி. அப்போ ஃப்ரம் கேரசின். கேரசின்னா என்ன? கேரசின்னா என்ன? கேரசினா சீராட்டுதல். என்ன சீராட்டுதல்? சீராட்டுதல், சீராட்டுதல்.
அன்பாய் தட்டி கொடுத்தல், முத்தம் கொடுத்தல், கொஞ்சுதல், தடவி கொடுத்தல். அவரு உங்கள் அப்பாவுக்கு வந்து பெரிய மகனுக்கு வந்து யாராச்சும் முத்தம் கொடுத்தா அவனுக்கு குடிக்கவே முடியாது, சத்து தான் அடிக்க போயிருவோம் சின்ன பிள்ளைல. கேரசிங் ஃப்ரம் கேரசிங், ஆங்கர் ஃப்ரம் கேரசிங். யாராச்சும் வந்து தடவி கொடுத்தாவோ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாவோ கடவி எப்படி வெளியே போகிறேன், பூனையை பார்த்துருவான். சனி அந்த பூனை நிற்கிது பாரு, பூனை வெளியே போகும்போது பூனை வந்துடுவார், பூனையை பார்த்துருவார். ஆமாம், ஐயோ வெளியே வரேன் பூனை சனியை நிற்கிது பாரு, சனியை நிற்கிறவர். அவள் பூனையை பார்த்தா கோவப்படுறது, பூனை கத்துறதை கேட்டு கோவப்படுறது. மியாவ் மியாவ் கத்திக்கிட்டே இருக்கு. ஒரு சாப்பிட போய் தான் கடையில் வந்து சாப்பிட்றாரு. ஏய் இங்கே வா இங்கே வா, அந்த பூனை சனியன் பால் வச்சியா கத்திட்டு போவார். அது ஒரு பால் வச்சோன்னா தான் கத்துமா, என்னதான் பண்ணுறீங்க வீட்டில் அப்படிங்க. அப்போ பூனை சத்தம் கேட்டாவே கோபப்படுவார் அவர் வீட்டுக்காரர் அப்படிம்பாங்க. பூனை சத்தம் கேட்டாவே கோபப்படுவார். அப்போ கிரையிங், ஆங்கர் ஃப்ரம் கிரையிங் ஆஃப் அ கேட், கிரையிங் ஆஃப் அ கேட். பூனை அந்த மியாவ் மியாவுன்னு கத்துற சத்தத்தை கேட்டாவே கோபப்படுவார். மியாவ் மியாவுன்னு கத்துற சத்தம் மியாவ் மியாவுன்னு சத்தத்தை கேட்டாவே கோபப்படுவார். ஆங்கர் ஃப்ரம் கேட்டலப்சி. கேட்டலப்சின்னா என்ன? மூடு சன்னின்னு சொல்கிறாங்க. மூடு சன்னி, மூடு சன்னி உணர்ச்சி இழந்து உடம்பு விரைத்து போக செய்யும் நோய் வகை. உணர்ச்சி இழந்து உடம்பு விரைத்து போக செய்யும் நோய் வகை. உணர்ச்சி இழந்து உடம்பு விரைத்து போக செய்யும் நோய் வகை. சாவிரைப்பு, செத்தது போல வரைச்சி போயிடுது, செத்தது போல கிடக்கிறது, செத்தது போல கிடக்கு நிலை, செத்தது போல விரைப்பு. இதில் எப்படி கோவப்படுவார் அவர்? என்னன்னு தெரியல, எப்படி சொல்லுவாங்க நம்மகிட்ட? ஆங்கர் ஃப்ரம் கேட்டலப்சி அப்படி இருக்கணும். இல்லைங்கன்னா ஆங்கர்னு முதல் படிச்சுட்டு தான் தொடரணும். பின்னால் இருந்து ஆங்கர் ஃப்ரம் கேட்டலப்சி. அந்த நிலைக்கு போகும்போது அவருக்கு கோபம். உணர்ச்சியற்ற நிலைக்கு போகும்போது கோபம் வந்தால் உணர்ச்சியற்ற போயிடுவார்னு சொன்னாலும் எடுக்கலாம். கோபம் வந்துட்டா உணர்ச்சியற்ற நிலைக்கு சித்தது போல கடந்துடுவார் அப்படின்னா எடுக்கலாம். அதில் இருந்து தான் பிரம்மத்திலிருந்து இருதுன்னு அர்த்தம். அப்போ ஆங்கர் ஃப்ரம் அந்த கேட்டலப்சி நிலைக்கு போகும்போது அவர் கோவப்பட்டுருவார். அது இல்லாமல் அவர் கேட்டலப்சி என்ன பண்ணாங்க, அந்த உணர்ச்சியற்ற நிலைக்கு போகும்போது கோவப்படுறாருனாவே கோவப்படுவார். அதாவது கோவப்பட்டாவே உணர்ச்சியற்ற நிலைக்கு செத்தது கூட கடந்துடுவார். கோவப்படாவே செத்தது கூட கடந்துடுவார். கோவராது வந்துட்டு செத்தது கூட கடந்துடுவார். அப்போ கோவப்பட்டால் செத்தது கூட கடந்துடுவார்னு சொன்னால் டெத்துன்னு தேவைப்படாது. இங்கே கேட்டலப்சின்னு இருக்கும். அப்புறம் கேட்டலப்சி அடுத்து காரணம்லாம் கோவப்படுறது. ஏன் உலகத்திலே காரணம் இல்லாமல் கோவப்படுறது டாக்டர், நாய் தான். எது கோவம்னு தெரியாது. அதாவது சோறை திங்க இருந்தால் பரவாயில்ல,
அதை டிஸ்டர்ப் பண்ண அப்புறம் அங்கே ஒரு நாய் இருக்குது, இங்கேருந்து போய் கத்திக்கிட்டு விடுங்க. கண்ணுக்கு ஏதோ தெரியுது, அதனால படைக்குது. அது நாய் வந்தால் தான் ஒரு நாயாக இருக்கும், இங்கேருந்து கத்திக்கிட்டு விடும். அதான் 40 பேர் நாக்கணும்னு ஓடும். காரணம் இல்லாமல் கோவப்படுறதுனால ஒரு காரணம் இருக்காது. கோவப்படுறதுக்கு ஒரு விஷயமே வேணாம், காரணமே நம்ம கோவப்படுவோம். காரணம் இல்லாமல் கோவப்படுவார் அப்படி சொல்லுவாங்க. வீட்டுக்காரர் பேச இருக்கும்போது அவருக்கு கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் என்ன சார், சும்மாவே கோவப்படுவார். சும்மாவே கோவப்படுவார். கொட்டையும் குலவையும் கண்டா விடுவாரா? கொட்டையும் குலவையும் கண்டா விடுவாரா பையன்? அப்புறம் சும்மாவே ஆடுவார். இப்போ ஒரு காரணம் கிடச்சி போச்சு, ரொம்ப கோவப்படுவார் அப்படிம்பாங்க. அப்போ கோவப்படுறதுக்கு காரணம் வேண்டியதே கிடையாது. அடுத்து இன் சில்ட்ரன், ஆங்கர் இன் சில்ட்ரன். இப்போ கோவப்படுவான் சார், இதை கோவப்படுவான் அப்படின்னு ஒரு காரணத்தோடு சொன்னால் இன்னும் அந்த காரணத்தை வச்சு சொல்லிடலாம். இவன் கோவப்படுவான்னு மட்டும் சொன்னால், இந்த பையன் கோவப்படான்னு மட்டும் சொன்னால் எப்படி இருப்பிய? ஒரு கோவம் வரும்னு சொன்னால் இன் சில்ட்ரன் இன் சில்ட்ரன், பயங்கர சில்ட்ரனே ஒரு ரூல் இருக்குது. ஆங்கர் இன் சில்ட்ரன் காஸ்ட்லெஸ், காரணம் இல்லாமல் கோவப்படுறது. இதெல்லாம் பாருங்கள், கான்ஸ்டியூஷன் தான் வரும். இந்த குழந்தைகளுக்கு சிங்கிள் ரூபரிக் பூராமே கான்ஸ்டியூஷன் தான் வரும். சில பேரில் தூக்கினா கோவப்படுவாங்க, அடித்து அடிச்சுட்டு அழுவாங்க, கோவப்பட அழுவாங்க. அவன் தூக்கவே விடாது சார், கோவப்படுவான் சார், தூக்கவே விடாது, கோவப்படுவான். ஒரே மருந்து ஸ்டெமோனியம் தான், தூக்கவே இல்லாமல் கோவப்படுவோம். தூக்கக்கூடாது, கோவப்படுவோம். இந்த கோவப்படுவோம் அழுவங்கியவங்க கூப்பிடு, அது தெரியாது இருக்குது. வென் கேரிடு வீப்பிங், இதை வென் லிஃப்டட், தூக்குனா கோவப்படுவான். அன்அக்கௌண்டபிள்னு சொன்னாவே அக்கௌண்ட்னா என்ன? அக்கௌண்ட்னா கணக்கில் வராத, கணக்கில் வராத ஒரு எந்த காரணத்துக்கும் சொல்ல முடியாது ஒரு கோபத்துக்கு. அன்அக்கௌண்டபிள் அன்அக்கௌண்டபிள் ஆங்கர், அது காரணம் இல்லாத ஆங்கர். சில் டூரிங் ஆங்கர் டூரிங் சில், ஆங்கர் டூரிங் சில். இது எப்படி சொல்லுவாங்க? சொல்லுங்க, எப்படி சொல்லுவாங்க? ஒரு பேஷண்ட்ட, அந்த பேஷண்ட் எப்படி நம்ம டாக்டர் சொல்லுவாங்க? எனக்கு சார் ரொம்ப கடுமையான குளிர்காலத்தில் கோவம் ரொம்ப வரும் சார். கடுமையான குளிர்காலத்தில் எனக்கு கோவம் ரொம்ப வரும். டூரிங் அப்படின்னு சொல்லலாம். குளிர் சில்னா என்ன? தணுவிப்புன்னு அர்த்தம். குளிர்னா தணுவிப்பு, தணுனா குளிர்னா தணிக்கிறதுன்னு, தணுவிப்பு அப்படின்னு அர்த்தம். குறைய வைக்கிறது. கடும் குளிர்ச்சி, குளிர் நடுக்கம், பொறுக்க முடியாத குளிர்நிலை, கடுமையான குளிர் காலத்தில் எனக்கு சுள்ளுன்னு கோவம் வரும். சுள்ளுன்னு கோவம் சொல்லுவாங்க பொதுவாக. எப்போ கோவம்? உங்களுக்கு எந்த சீசனில் கோவம் வரும் அப்படி கேட்டால் சொல்லுவாங்க, கடுமையான குளிர் காலத்தில் எனக்கு சுள்ளுன்னு கோவம் வரும். அப்போ குளிருக்கு தணிவிப்பு, கடும் குளிர்ச்சி, குளிர் நடுக்கம், பொறுக்க முடியாத குளிர்நிலை. டூரிங் சில் ஃப்ரம் ஆங்கர், அப்படி இல்லை, சில்லுங்கிற ரூபரிக் இருக்குது, ஹெட்டிங் இருக்குது, அதில் ஆங்கரை பார்க்கணும் போய். அந்த
குளிரால கோபம் வருது, குளிரால கோபம் வருது. அங்கே ஒரு ரூபரிக்கு அதை வாங்க போய் தெரியாது, அதில் இருக்க மருந்து. காஃபி குடித்தாவே கோபம் வரும். காஃபி குடித்தாவே கோபம் வந்துடும். காஃபி குடித்தாவே கோபம் வந்துடும். இப்போ காஃபி அக்ரவேஷன் போட்டிருக்கு. காஃபி கோவத்தை கூட்டும் அப்படின்னு மெயின் இருக்கலாம். காஃபி கோவத்தை கூட்டணும். காஃபி குடித்தா ரொம்ப கோபம் வந்துடும் எனக்கு. அப்போ கோவப்படுமே, காஃபி குடித்தா ரொம்ப அதிக கோவம் அப்படின்வார். காஃபி குடித்தா ரொம்ப அதிகமாக கோவப்படுவார். அடுத்து பாருங்க, காய்சன் ஆஃப்டர். காய்சன்னாவே கோபம். 2 கோடு போட்டால் 2 ரூபாய் இருக்குன்னு அர்த்தம். நடுவில் கோடு போட்டாவே 2 ரூபாய். காய்சன் சமயத்தில் கோபம் வரும், காய்சன் ஆஃப்டர் கோபம் வரும். அப்போ உடலுறவுக்கு பிறகு எனக்கு கோபம் வரும். ரொம்ப குடும்பத்தில் அவன் உணர்வு சொல்ல மாட்டான். குடும்பத்தில் இருந்தாவே எனக்கு கோபம் வரும் சார். என்ன எப்படி சொல்லுவார்? குடும்பத்தில் இருந்தாவே எனக்கு கோபம் வரும் அப்படின்பாரு. அப்போ அந்த சொல்லுக்கு அதுதான் அர்த்தம். குடும்பத்தில் இருந்த கோபம்னு இப்போ வீட்டோட இருந்த கோபம் ரொம்ப அப்படின்னு கூடாது. அப்போ இந்த உடலுறவுக்கு பிறகு கோபம் இருக்கும். anger, cold and it attached. இந்த இடத்துல ரூபரிக்கு ரொம்ப முக்கியமான ரூபரிக்கு. இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். கோல்ட் அண்ட் இட் அட்டாச்னா என்ன? அப்போ ஒரு கோபம் வருது, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் மேலே எந்த பாசமும் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு வெளியே போயிடுவார். கோவப்பட்டு வெளியே போயிடுவார். எங்கள் அப்பாவுக்கு எங்கள் மேலே எந்த பாசமும் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு வெளியே போயிடுவார். கோவப்பட்டு வெளியே போயிடுவார். கோல்டுன்னா என்ன? கோல்டுக்கு என்ன மீனிங் இருக்குன்னா, பாசமற்ற, நட்பு ஆர்வம் இல்லாத. கோல்டுக்கு என்ன? பாசமற்ற, நட்பு ஆர்வம் இல்லாத. எங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி எந்த பாசமும் கிடையாது. வருவார், ஒன்றுமில்லாத கோவப்பட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போய்வார். கோல்டு ஆங்கர், கோல்டு அட்டாக். இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட பாசமே இருக்காது சார். சும்மா கோவப்பட்டு வெளியே போவார். ஒன்றும்லாங்கிறது கோவப்பட்டு பாசமே இருக்காது. கோவப்பட்டு வெளியில் போவார். அப்போ இதில் பாசமே இருக்காதுன்னு முடிச்சு விடுவார். கோல்டன் டெட்டாச்சு நீங்கள் எடுக்கும். அது எப்படி பார்க்க வேண்டியது? இது போல நானே இப்போ தான் உணர்றேன். இதை 15 வருஷம் மாற மாட்டேன். அந்த அளவுக்கு முக்கியமாக பிடிக்கிறது. அடுத்து ஆஃப்டர் டேக்கிங் கோல்டு. ஆஃப்டர் டேக்கிங் கோல்டுனா என்ன? ஐயோ எனக்கு சளி பிடிச்சாவே கோபம் வந்துடும்ங்க. சளி பிடிச்சாவே கோபம் வந்துடும்மா. இல்லாத கோல்டுக்குன்னா தடுமன் சளி. தடுமன் சளி. எனக்கு சளி பிடிச்சாவே கோபம் வந்துடும். சிடு சிடுன்னு போடும். என்னண்ணா என்ன வேணும்? சும்மா நானே மூக்கை செஞ்சு உட்காந்துக்கிறேன். தொந்தரவு. அப்போ சளி பிடிச்சா தான் கோபம் வரும். அப்போ சளி பிடிச்சா கோபம் வரும். சளி பிடிச்சா தொந்தரவு பண்ணால் கோபம் வரும். அப்படின்னு என்ன ஒன்று? ஆங்கர் இன்டரப்ஷன். ஆங்கர் இன்டரப்ஷன். எவ்வளோ அருமையாக ரூபிரிக்க. எவ்வளவு தான் இந்த ரூபிரிக்க தொகுத்தாயின்னு தெரியலையே. அதுவே பெரிய பொறுப்பு.
பெரிய பெரிய வேலைங்க, சாதாரண வேலை இல்லை. மனிதனுடைய வாழ்க்கையே உள்ளே இருக்குது அப்படியே. இந்த ஒழுங்காக மட்டும் ஹோமியோபதி புரிஞ்சுக்கிட்டோன்னா அது அருமையான மனிதன் ஆயிடலாம். நல்லது கெட்டது மோசமானது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி மாறணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவனே தெரிஞ்சுக்கலாம். எப்படி மாறணும்னு தெரிஞ்சுக்கலாம். கலர்ஸ் ப்ரௌன் கலர்ஸ். அக்ரவேஷன். ப்ரௌன் கலரை பார்த்தாவே எனக்கு கோவம் வரும். இந்த ப்ரௌன் கலரை பார்த்தாவே எனக்கு கோவம் வரும். அது டார்க் ப்ரௌனை பார்த்தேன் ரொம்ப கோவம் வரும். ப்ரௌன் கலரை பார்த்தாவே கோவம் வரும். டார்க் ப்ரௌனை பார்த்தாவே கோவப்படும். இந்த மாடுகளை கருப்பு கலரை பார்த்தா கோவப்படுது. அடுத்து கிரே கலரை பார்த்தா கோவம் வரும். கோவம் கலரை பார்த்தாவே கோவம் வரும். எது கோவம் இருந்தால் கோவம் கூடிடும். கோவம் அக்ரவேஷன் கூடிடும். சிவப்பு கலரை பார்த்தாவும் கோவம் வரும். சிவப்பு கலரை பார்த்தாவே கோவம் கூடிடும். கோவம் ரொம்ப கூட வரும். கோவம் கூட வரும் அப்படின்னா அக்ரவேஷன் இருக்கணும். இந்த கருப்பு கலரை பார்த்தாவே மாடுகளுக்கெல்லாம் கோவம் வரும். கருப்பு கொடையை பார்த்தா கோவம் வரும். அதோட போட்டிருக்கலாம். சரி. வென் கன்சோல்டு ரொம்ப அருமையான ஒரு ரொம்ப தமிழில். டேய் அழுகாதரா நாளைக்கு வாங்கிட்டு தான் சொன்னேன், ஏன்டா அழுகுற கேட்கும் போவாங்க அப்படிவாங்க. அப்போ ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அப்போ கன்சோல்டு வென் தேற்றும் பொழுது. கன்சோல்டு என்ன? தேற்றும் பொழுது. துயராற்று ஆறுதல் அழி. ஆறுதல் சொன்னால் போதும் கோவப்படுவாங்க. அழுகிற போது அழுகாத ஒரு அம்மான்னு திட்டு ஆறுதல் மட்டும் சொன்னால் செத்தா அப்போவே கோவப்பட்டுருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அழுகிற போது சமாதானப்படுத்த நினைச்சா கோவப்பட்டுருவான். அவனை சமாதானப்படுத்தவே முடியாது. கோவப்படும் போது சமாதானப்படுத்தவே முடியாது. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ரூப்ரிக்கில் எத்தனை பேஷண்ட் நம்ம விட்டுட்டோம்னா, நம்மளோட வந்த பேஷண்ட்டில் எத்தனை பேர் எடுக்காமல் விட்டுருக்கோம்னு தெரியும். மைனூட்டாக நம்ம இந்த ரூபரிக்கெல்லாம் அப்படியே மெமரைஸ்க்கு ஆகிடுச்சு. அப்படி வந்து உங்கள் இயல்பு ஆயிடுச்சுன்னா நீங்கள் கேஸை எடுக்கும்போதே மறந்து விடலாம். எடுக்கும்போதே மழை போல் வரும் சார், பனி போல் கோவம் போயிடும் சார் அவருக்கு. மழை போல் வரும், ஆனால் எப்படி போகும்? சூழ்நிலை பனி போல் போயிடும். அப்படின்னு என்ன எடுப்பீ ரூபரி? ஹலோ நீ சொல்லுப்பா. இப்போ மழை போல் ஒரு கோவணும் சார், ஆனால் சூரியனை பார்த்த பனி போல் போயிடும் சார். என்ன ரூபடி இருப்பியா? பேஷண்ட் எப்படி சொல்லுவான்? ஆங்கர் ஈஸிலி அப்பீஸ். கொஞ்ச நேரம் நீங்கள் வளர்ந்துட்டே பாருங்க. நீங்கள் உங்கள் ரூபரிக்கு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டு பார்க்கணும். அதில் இது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டு பார்க்கணும். உங்கள் உட்காந்து எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லணும். குண்டு வெடிக்கிறவர்களுக்கு வெடிப்பேன், ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒன்றும் புதுசாக ஒன்றுமே அவன்கிட்ட அப்படியே போகும்னா எப்படி போகும்னு தெரியாது. அப்படின்னா ஈஸியாக அப்பீஸ் அந்த உணர்வு அதுங்க தனிஞ்சிருவார். ஈஸியாக போதும் தனிஞ்சிருவார். அடுத்து ஆங்கர் ஃப்ரம் கான்ட்ராடிக்ஷன். ஆங்கர் ஃப்ரம் கான்ட்ராடிக்ஷன் இது ரொம்ப தவணை எல்லோரும் எடுக்கிற ரூபரிக். இது இந்த எல்லோரும் எடுக்கிற ரூபரிக். என்ன கான்ட்ராடிக்ஷன்னா ஆங்கர் ஃப்ரம் கான்ட்ராடிக்ஷன். கான்ட்ராடிக்ஷன்னா மறுத்தல். கான்ட்ராடிக்ஷன்னா மறுத்தல்.
முழு நிலை மறுப்பு. முதல் பாடல். முழு நிலை மறுப்பு. நான் ராஜா பேசுறதுக்கு எதிர்த்து பேசினா பிச்சு பிடி மிச்சு. நான் பேசுறதுக்கு எதிர்த்து பேசினா பிச்சு அது போல எதிர்த்து பேசுதல். நேர் மாறுபாடு. ஒவ்வாத தன்மை. நான் பேச நான் சொல்றது எதிர்த்தாவே எனக்கு கோபம் வந்துடும்னா இந்த யார் மறுத்து பேசினாவே சொல்றதுக்கு மறுத்து பேசினாவே கோபம் வந்துடும். அவன் சொல்றதுக்கு எதிர்ப்பாக சொன்னால் கோபம் வந்துடும். அது எல்லாமே இந்த ஆங்கர் ஃப்ரம் கான்ட்ராடிக்ஷன். சேஞ்ச் பிளான். காலையில் 8 மணி பஸ்ஸுக்கு போகணும், எல்லோரும் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வீட்டில். ஒரு கேட்டுக்கிட்டு 8 மணி பஸ்ஸு போகணும், ஒரு குளிச்சுக்கிட்டு 8 மணிக்கு வருவார். காலையில் இன்றைக்கி 7 மணி பஸ்ஸுக்கே போகணும் கிளம்பியிருப்பாங்க. அப்போ எதுக்கு பிளான் பண்ணிய? 8 மணிக்கு போகணும்னு சொன்னில்ல, இப்போ 7 மணிக்கு பிளான் சேஞ்ச். பிளான் சேஞ்ச். திட்டமிட்டபடி சேர்க்காமல் மாற்றிட்டாங்கன்னா போச்சு, கோவம் வந்துடுது. சொன்னபடி நடக்கணும். சும்மா மாற்றிட்டு தான் எனக்கு பிடிக்காது. சொன்னபடி அப்படி சொல்வது சொன்னபடி நடக்கணும். சும்மா மாற்றிட்டு எனக்கு பிடிக்காது. அப்போ சேஞ்சு பிளான் சொல்ல மாட்டேன், இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ சேஞ்சு பிளான்னு நீங்கள் எடுக்கணும். இப்போ சொன்னபடி நடக்கணும்னாவே மறுக்கக்கூடாது, மாற்றக்கூடாதுன்னு அர்த்தம். சேஞ்சு பிளான் அர்த்தம். சொன்னபடி நடக்கணும். சும்மா மாற்றிக்கலாம் எனக்கு பிடிக்காது. 8 மணிக்கு போகணும்னா 8 மணிக்கு போகணும். அப்புறம் 9 மணிக்கு போகணும் மாற்றினியே, யாரும் இறக்கட்டு மாற்றினியே, இப்படிலாம் சொல்லுது. எவ்வளோ ஈஸியாக இருக்கும். சாக்லேட் மருந்து, சாக்லேட் மருந்து மருந்து சாக்லேட் சொன்னபடி நடக்கணும். நான் பாரு சார், ஏதாச்சும் மாற்றிட்டே கோவம் வந்துடும். மாற்றக்கூடாது. சொன்னபடி நடக்கணும். சொன்னபடி நடக்கணும், மாற்றவே கூடாதில்ல. அப்படின்னா சேஞ்ச் பிளான் எடுக்கணும். எவ்வளோ முக்கியமாக இருக்கும். அடுத்த அருமையான ரூபடிக்கு பீயிங் கண்ட்ரோல். டேய் தம்பி, ஊரை சுத்தாதா, வீட்டுக்குள்ளே இருடா, வீடு வெளியே போகாத, அதிகம் சுத்தார போய் வீட்டுக்குள்ளே இருடா. நான் போகிறத யாராவது தடுத்திய கண்ட்ரோல் பண்ணிய ஒரு சாமி இருக்காது வீட்டில். பார்த்து அவ பீயிங் ஆங்கர், பீயிங் கண்ட்ரோல்டு, பிரேக்கிங் திங்ஸ் ஆஃப்டர் ஆங்கர் அப்படின்னு கூட இருக்கலாம். திங்கிங் டு பிரேக்னு எடுத்துக்கலாம். கண்ட்ரோல்டு பீயிங். கண்ட்ரோல்னா கட்டுப்படுத்தினான். கண்ட்ரோல்னா கட்டுப்படுத்தினான். ஃப்ரம் கான்வர்சேஷன். சும்மா பேசியிருக்கும் போது கோபப்படுவார், உரையாடி இருக்கும்போது கோபப்படுவார், சும்மா பேசினாவே கோபப்படுவார். சரி அண்ணனை பேசிக்கிட்டு இருப்போன்னு இருக்கோம், திடீர்னு கோபப்படுவார். பேசிக்கிட்டு இருந்தாவே கோபப்படுவார். கன்வல்சன் பிஃபோர் ஆங்கர் அப்படின்னு ரூல் இருக்குது. அதை நீங்கள் ஜென்ரல் எழுதி பார்க்க, ஜென்ரலில் வந்து கன்வல்சன் சாப்டரில் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க.
காஃப் ஃப்ரம் ஆங்கர். காஃப் பிடிக்கல, ஆங்கர்னால ஆங்கர் கோவத்தால் இருமம் வந்தா எப்படி படிக்கணும்? காஃப் ஃப்ரம் ஆங்கர் இருக்கும். கோவப்பட்டாவே இருமம் வந்துடும் சார். அவருக்கு கோவப்பட்டாவே இருமம் வந்துடும். கோவப்பட்டாவே இருமம் வந்துடும். நல்லா சொல்லுவாங்க. கோவப்பட்டால் ரொம்ப பேருக்கு இருமம் வரும். முக்கியமான ரூபடி நாங்கள் ஒரு யதார்த்தமான ரூபடி தான் அது. காஃப் ஃப்ரம் ஆங்கர், காஃப் ஃப்ரம் பிஃபோர் ஆங்கர். இருமுனாவே இரும வந்துட்டாவே கோபம் வந்துடும். என்ன இங்கே இருக்குது பிஃபோர் ஆங்கர்னு அர்த்தம். இது முதல் ரூபடிக்கு எப்படி சொல்லுவாங்க? காஃப் ஃப்ரம் ஆங்கர். கோவப்பட்டாவே இரும வரும். இரும வந்த பிறகு இருமதுக்கு முன்னாடி இரும வந்தால் தான் கோவம் வரும். கோவப்பட்டா இரும வரும். இதில் கோவப்பட இரும வந்தால் கோவம் வரும். பிஃபோர் ஆங்கர், பிஃபோர் ஆங்கர், பிஃபோர் காஃப். எப்படி சொல்லணும்னா ஆங்கர் பிஃபோர் காஃப். இருமலுக்கு முன்னாடி கோவம் வரும். இருமலுக்கு முன்னாடி கோவம் வரும். கிராம்ப் ஆஃப்டர். சுளுக்கு, பிடிப்பு. என்ன சுளுக்கு நல்லா பிடிச்சிருச்சு. ஐயோ தசையை பிடிச்சிக்கிடுச்சுப்பா. அப்பா அப்பா ஏய் எண்ணெய் எடுத்தாவே இல்லை 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 ஒரு தசையை பிடிச்சா பல கோவிடுவார். பார்த்துக்கிட்டு இருக்க செக்கு போல எண்ணெய் எடுத்தா உருகி விட. அப்போ இப்படி தான் கோப்பிடுது. அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? எண்ணெய் எடுத்தாவே. அப்போ கிராம்ப்னா பிடிப்பு, சுளுக்கு. அடுத்து வித் கர்சிங். கர்சிங்னா சபிக்கிறது, திட்டி சபிக்கிறது. டிசைர் கர்சிங் இருக்கு. டெலீரியம் ஆங்கர், டெலீரியம் தனியாக பார்க்கலாம். அடுத்த ரூபரிக் ஆங்கர் வித் டெலூஷன் டூரிங் மெனோபாஸ். இந்த மென்சஸ்க்கு முன்னாடிலாம் சும்மா தான் அந்த இப்போ எதையாச்சும் கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மென்சஸ் இன்னதுலேருந்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுது. என்ன மென்சஸ் என்ன பண்ண பிறகு எதையாச்சும் கற்பனை பண்ணிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுது. மனக்கணம் தெரியுமா? அது கேன்சர் ஆகுதா? மென்சஸ் இன்னும் வச்சு கேன்சர் ஆகிட்டா, அப்படி ஆகிட்டா, இப்படி ஆகிட்டா அப்படின்னு கோவப்படுது. இவர்கள் ஆமாம் மென்சன் இன்னும் வச்சு அந்த மனுஷன் முந்தியே நான் கூட பேச மாட்டேன், இனி கொஞ்சம் கூட பேச மாட்டேன். அது கற்பனை ஒன்று தானே, அதுதான் டெலூஷன். வித் ஆங்கர் வித் டெலூஷன் டூரிங் மெனோபாஸ். அது மாதிரி இப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம தான் எடுக்காமல் விட்டுருக்கோம் படாம. நம்ம இந்தியெல்லாம் கோவம் வராது சார். இப்போ மெனோபாஸ் வந்த பிறகு தான் கோவம் ரொம்ப வருது. அப்போ நிச்சயமாக அந்த ரூபரிக்கை எடுக்கணும். ஆனால் அவங்க இப்படி விளக்கமாக சொல்ல மாட்டாங்க. இந்த கோவம் வரங்கிட்டாங்க எல்லாருக்குமே. வித் டெஸ்பேர். டெஸ்பேர் என்ன? மனக்கசப்பு, மனக்கசப்பு, மனமுறிவு, நம்பிக்கை இழப்பு. நம்பிக்கை இழப்பு. எனக்கு வர வர எனக்கு நம்பிக்கை இழந்துச்சு.
எவன் தான் அந்த பையன் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படியே ஆரம்பிப்பார். வர வர இந்த பிள்ளைய மேலே நம்பிக்கை இழந்து போச்சு. ஏன் தான் இந்த பையனை இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படி கோபம் நம்பிக்கை இழந்தாவே கோவப்படுவார். நம்பிக்கை இழந்தாவே கோவப்படுவார் ரொம்ப. எனக்கு டாக்டர் மருந்து கொடுத்து தான் பார்க்குறாரு. குணமாகிற நம்பிக்கையே போயிடுச்சு. என்ன தான் இந்த பண்ணுறாரோ தெரியல, என்ன மருந்து கொடுக்குறாரோ தெரியல. அப்போ டெஸ்பேர். With the tendency to destroy things, anger with the tendency to destroy things. இந்த மேலே சொன்ன ஒரு ரூபி நான் சொன்னேன். with the tendency to destroy things. கோவப்படுறதே ஏதாச்சும் உடைச்சு நொறுக்கிறது தான். கோவப்பட்டாவே எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கிறது. கோவப்படுறதே ஏதாச்சும் உடைச்சு நொறுக்கணுங்கிற நோக்கத்தோடு தான். கோவப்படுறதே ஏதாச்சும் எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கணும் நோக்கத்தோடு தான் கோவப்படுவான். With the tendency to destroy things, anger with the tendency na எண்ணத்தோட நோக்கத்தோட டெண்டன்சினா எண்ணம் டெண்டன்சினா அதுக்காக அப்படின்னு அர்த்தம். கோவப்படுறதே பொருளை உடைக்கிறதுக்கு தான், நொறுக்கிறதுக்கு தான் அப்படிம்பாங்க. என் சில்ட்ரன் கோவப்பட்டால் எல்லாம் தூக்கி போட்டு எரியணும்னு நினைப்பான் சார். கோவப்பட்டாவே எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கும்னு நினைப்பான்னு டெண்டன்சி. இங்கே உடைச்சான்னு இல்லை, உடைக்கும்னு நினைப்பான்னு சொன்னேன். உனக்கு எண்ணுவேன் நினைப்பேன் அப்படின்னு சொன்னோம்ல, அப்படி. டூரிங் டயோரியா வயிற்றோட ஏன் போகுதோ, எத்தனை உடனே லெட்டினுக்கு போடுது. வயிற்றால ஏன் தான் போகுதோ, எத்தனை உடனே லெட்டினுக்கு போடுது. இதுக்கும் கோப்படணுமா? சிவங்க வயிற்றால ஏன் தான் போகுதோ, எத்தனை வரை தனி லெட்டினுக்கு போடுது அப்படின்னு போகுது. With the difficult respiration சொல்லியிருக்காங்க. டூரிங் டின்னர் விருந்து சாப்பிடும்போது கோவப்படுது. எவ்வளோ வச்சுருக்கேன் பாரு, 50 பேர் சாப்பிடும். எவ்வளோ வச்சுருக்கேன் பாரு, எவனா திங்கிறானா 50 பேர் சாப்பிட்றோம். அப்போ டூரிங் டின்னர் அவர் தானே கோவப்பட முடியும். எவ்வளோ வச்சுருக்கேன் ஒருத்தரம் திம்பானா, அதாவது ரொம்ப நோய் சுருக்க தொட்டு போவாங்க. 50 பேர் சாப்பிடும் அப்படின்னு கோவப்படுறது. about disease, எனக்கு இந்த நோயை நினச்சா அப்படி ஆத்திரமாக வருது. எனக்கு வந்து நோயை நினச்சா அப்படி ஆத்திரமாக வருது அப்படின்னு சொன்னால் நான் சொல்லுவேன். நிறைய பேர் இந்த நோயை நினச்சா எனக்கு அப்படி ஆத்திரமாக வருது. சானிடைஸ் போட்டால் நிச்சயமாக ஒன்று பண்ணணும். எனக்கு எல்லாம் ஒழுங்காக இருக்கணும், டயத்துக்கு வரணும், டயத்துக்கு நடத்தணும், டயத்துக்கு போகணும். ஸோ வலன்னு இருக்கு. ஆளை பார்த்தாலே பிடிக்காது எனக்கு. அடுத்தது பிடிக்கும். என்ன
about disorder எல்லாம் ஒழுங்காக நடக்கும், கரெக்டாக நடக்கும். சும்மா காமாச்சமானு பண்ணுறது, அப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது, சும்மா பண்ணாங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி சொன்னால் about disorder. பாருங்க, அந்த கனவு, அதே கனவு வருஷம் பூரா வந்துக்கிட்டு இருக்கு. சரியும் பிடிச்சாங்க கனவு. ஏன் தான் வருதுன்னு தெரியல. கனவு மேலே போகும். while drinking coffee and wine. இவர் காப்பி குடித்தாவோ ஒயின் சாப்பிட்டாவோ கோவம், உடனே கோவம் வந்துடும். குடிச்சிட்டு இருக்கும்போதே கோவம் வந்துடும். எல்லாருக்கும் குடித்த பிறகு தான் கோவம் வரும். ஒரு குடிச்சிட்டு இருக்கும்போதே கோவம் வந்துடும். காஃபி சாப்பிட்டாலும் ஒயின் சாப்பிட்டாலும் ஒரு குடிச்சிட்டு இருக்கும்போதே கோவம் வந்துடும். while driving கோவம் வரும். ஏய் மடையா குறுக்க வரும். எருமாடு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஆங்கர் போய். ஸோ இவ்வாறான ஆங்கரோட ரூபரிக்கை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் இப்போ நீங்கள் போய் உங்கள் வருஷம் இல்லை, இது போல் எப்படி சொல்லலாம் அப்படிலாம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய அது புரிதலும் பயன்பாடும் கிடைக்கும். நல்லா இருந்துச்சா? குட். ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டோர் பண்ணிடுங்க.